அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளி தாளாளர் வீட்டில் 9 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 31 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இணைகிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா நகர் பகுதியைச் சார்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் கருணாநிதி, இவரது மனைவி சாவித்ரி இவர்கள் குளித்தலை பகுதியில் தனியார் பள்ளி நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு நேற்று இரவு 11 மணி அளவில் வீட்டிற்கு வந்துள்ளார். பின்னர் ஒரு மணி அளவில் அனைவரும் தூங்க சென்ற நிலையில் மேலும் அவரது வீட்டில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் வீட்டின் பின்பகுதி வழியாக முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் வீட்டின் மேல் மாடிக்குள் நுழைந்துள்ளனர். சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த அவரது இளைய மகள் பல் மருத்துவரான அவர் அபர்ணா விழித்துக் கொண்டு அப்பொழுது பார்க்கும் பொழுது 3 இளைஞர்கள் மர்ம நபர்கள் கத்தி அறிவாளால் தாக்கி 9 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 31 தங்க சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் இது குறித்து மற்றவர்களுக்கு தகவல் தெரிவிக்க கூடாது என செல்போனை பிடிக்கி சென்றனர். இதில் பல் மருத்துவர் அபர்ணாவை அறிவாளால் தாக்க முற்பட்ட போது அவரது தாயார் சாவித்ரி ஆகியோர் காயமடைந்தனர். அவர்கள் குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பினர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வுகள் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இதில் அதிர்ச்சியூட்டும் சம்பந்தமாக அருகில் இருந்த வீட்டில் சிசிடிவி காட்சிகள், தற்பொழுது அந்த காரில் அந்த மர்ம நபர்கள் கடந்து செல்லும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.